ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஜோஸ் வஸ்த்ராலயா யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த குர்த்தியோட ஃபுல் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான பேசிக் குர்த்தி தான். ஸோ வெறும் பானெக் வச்சு சிம்பிளான டிசைன் குர்த்தி ஃபுல் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம இதில் வந்து ஃபுல்லாக கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். பார்ட்டாக கிடையாது, கண்டினியூஸாக சிங்கிள் வீடியோவாக எப்படி கட் பண்ணி எப்படி வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிக்கிறோன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே ஈஸியான மெத்தடில் எப்படி ஈஸியாக ஒரு சிம்பிள் குர்த்தி வந்து கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக சைஸு மெஷர்மெண்ட்டு எல்லாமே நான் டாப் அண்ட் பாட்டம் உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மெஷர்மெண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க வேணுன்றவங்க. ஸோ இந்த சைஸுக்கு தான் நம்ம இன்றைக்கி ஸ்டிச் பண்ண போகிறோம். லைனிங்கை வந்துட்டு ஃபோராக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு 2 மீட்டர்ஸ் லைனிங் தேவைப்படும் டாப் கட் பண்ணுறதுக்கு. ஸோ லென்த் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 40 இன்ச்சஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சஸ் கம்மி பண்ணி 36 ஆர் 37 அந்த அளவுக்கு வச்சு லைனிங்கில் வந்து ஃபஸ்ட்டு மேலே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட் லைன் வந்து 6 வச்சுக்கோங்க. வெய்ஸ்ட் லைன் வந்து 14, ஹிப் லைன் வந்து அவங்க 22 கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 22 வச்சாச்சு. இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 6 வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது அதே கீழே வந்து அதே 6 வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்க எல்லா மார்க்லேயுமே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. செஸ்ட் ஃபார்மில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செஸ்ட் சைஸை விட +4 ஆட் பண்ணி அதை 4ஆல் டிவைட் பண்ணும். சேம் ஹிப்பும் அதே தான், அதே மாதிரி வெயிஸ்ட்டும் அதே தான். ஸோ அவங்களுக்கு வந்து 35 இருந்துச்சா, 35ஓட +4 ஆட் பண்ணிட்டு 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 9.75. ஸோ அதை பண்ணிவிட்டு பக்கத்தில் 1.5 இன்ச்சுக்கு நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுக்குவோம். ஹிப் வந்து பார்த்திங்கன்னா 32. ஸோ அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9 வரும். ஸோ 9 + 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸு. அதே மாதிரி சீட் வந்து பார்த்திங்கன்னா 40.5. ஸோ அதை 4 ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 11.1 சம்திங் வரும். ஸோ 11.1 வச்சுட்டு சீம் அலவன்ஸ் வந்து ஹிப் கிட்ட மட்டும் 1.5 இன்ச் வைக்கக்கூடாது, 1 இன்ச் வச்சிங்கனாலே போதும். அதுவே வந்து கரெக்டாக இருக்கும். பாட்டம் வந்து சீட்டுக்கிட்ட எவ்வளோ வைக்கிறோமோ அதோட 1 இன்ச் ஆட் பண்ணி கீழே வந்து பாட்டம் லைன் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோ தாங்க, முடிஞ்சு கிட்டத்தட்ட மார்க்கிங் எல்லாமே முடிஞ்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னென்னா இந்த லைன் எல்லாத்தையும் வந்து ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சுடிதார் கட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஷேப் வந்து நீங்கள் அழகாக கர்வாகவும் போடலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஷோல்டர் கிட்ட பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஆர்ம் ஹோல் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஆர்ம் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா 17 இன்ச்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்ம் ஹோல் டிவைடட் பை 2 பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஸோ 17 2ஆல் டிவைட் பண்ணால் 8.5. ஸோ இந்த மாதிரி கர்வாக வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு 8.5 இருக்கணும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 6 வச்சுருக்கேன். இப்போ ஆர்ம் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8.5 வந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக வந்து மார்க் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு 8.5 கம்மியாக வருது, மேலே வருது அப்படின்னா அந்த கர்வ் வந்து கொஞ்சம் வளைச்சி ட்ரா பண்ணி பாருங்கள். ஸோ 8.5 வருதா? வருது. கரெக்டாக நம்ம வந்து இப்போ மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ 17 டிவைடட் பை 2 இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ அதை பண்ணும்போது நம்மளுக்கு 8.5 வரும். ஓகே? ஸோ கரெக்டாக நம்ம வச்சுருக்கோன்னு அர்த்தம். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம டாப் கட்டிங்கை முடிச்சிட்டோம். அடுத்து ஸ்லீவ் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ பார்த்திங்களா எவ்வளோ சிம்பிளாக இருக்குது டாப் கட்டிங். ஸோ ரொம்பவே ஈஸி மெத்தடு. 30 சைஸ் பாடி, அதாவது 30 சைஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான சைஸில் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸி மெத்தட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் யார் வேணால் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் லைனிங்கை. நம்ம வந்து இப்போ லைனிங் தான் கட் பண்ணியிருக்கோம். இதை வந்து எப்படி வந்து ஃபேப்ரிக்கில் போட்டு கட் பண்ணுறோம் அப்படின்றது நான் காட்டுறேன். ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லைனிங்கை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க ஃபுல்லாக.
ரொம்ப குயிக்காக வந்து டாப் வந்து கட் பண்ணிடலாம். ப்ளவுஸ் மாதிரி கிடையாது. இதில் வந்து ரொம்ப சிம்பிள் மெஷர்மெண்ட்ஸ் தான், சிம்பிள் கேல்குலேஷன் தான். டாப் கட் பண்ணுறதும் சரி, ஸ்டிச் பண்ணுறதும் சரி ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ இந்த செஸ்ட் லைன், வெயிஸ்ட் லைன்ட்டெல்லாம் நீங்கள் நாட்ச் பண்ணிக்கோங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ரெஃபரன்ஸ்க்கு தான். ஸோ நம்ம வந்து அந்த பீஸ் மேலே கீழே போயிடாமல் இருக்கிறதுக்காக நம்ம ரெஃபரன்ஸ்க்காக நாட்ச் பண்ணிக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ எதுக்கும் இன்னொரு தடவை க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து நம்ம ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக வருதான்னு. ஏன்னா ஆர்ம் ஹோல் தான் ரொம்ப முக்கியமான பார்ட்டு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கவர் தட்டு எடுக்கணும் இல்லையா? ஸோ கவர் தட்டுன்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. ஃப்ரண்ட் பீஸில் மட்டும் கொஞ்சம் அந்த கர்வை வந்து நல்லா உள்ளே கொடுத்து வெட்டுவாங்க. அதுதான் கவர் தட்டுன்றது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஹேண்ட் மூமெண்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மூமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து துணி வந்து கொஞ்சம் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் அந்த கவர் தட்டு எடுக்கிறது. ஓகே. இப்போ வந்து உங்கள்கிட்ட ஊசி இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி ஊசி வச்சு ஓட்டை போட்டுக்கலாம். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அதுக்கு தான் நம்ம ரெஃபரன்ஸ்க்கு நாட்ச் போடுறோம். இப்போ வந்து ஃபேப்ரிக்கை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் அகெயின் 4 ஃபோல்டட் சைடு வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். யார் கட் பண்ணுறாங்களோ அவங்க சைடு வந்து ஃபோல்டட் சைடு இருக்கணும். ஆப்போசிட் சைடில் ஓப்பன் சைடு இருக்கணும். ஓகேவா? இப்படி தான் நம்ம வந்து ஃபேப்ரிக்காக இருக்கட்டும், லைனிங்காக இருக்கட்டும் ப்ளேஸ் பண்ணணும். கட் பண்ணுறவங்க சைடு ஃபோல்டு பார்ட் இருக்கணும். ஆப்போசிட் சைடில் ஓப்பன் பார்ட் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபேப்ரிக்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு டோட்டல் லென்த் என்ன, கஸ்டமர் என்ன லென்த் கேட்டிருக்காங்க, 40 லென்த் கேட்டிருக்காங்களா? ஸோ 40 அப்படின்னா நீங்கள் ஒரு 1 இன்ச் சேர்த்து 41 வச்சுக்கணும். ஏன்னா நம்ம 1 இன்ச் வந்து கீழே ஃபோல்ட் பண்ணி மடிப்போம். இப்போ லைனிங்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவல் லென்த் என்னவோ அதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு சைடில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கிளாத் விட்டு அப்படியே வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஸோ இவ்வளோ தான் நம்ம கட்டிங்கே வந்து முடிஞ்சு. நம்ம குர்த்தி வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் நாட்ச் பண்ணிக்கலாம். இது நெசசரி கிடையாது. வேணுன்றவங்க நாட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஸ்ப்ளேஸ்மெண்ட் வராமல் இருக்கும். ஈஸியாக இருக்கும் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம். கீழே ரஃபாக ஒரு லைன் போட்டு 1 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸ்லீவோட சர்க்கம் வந்து பார்த்திங்கன்னா 10.5. ஸோ 5.25 வச்சுட்டு பக்கத்தில் வந்து 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ். ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 14.5 கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம வந்து 15 வச்சுக்கிறோம். அந்த ஸ்லீவ் கேப் வந்து பார்த்திங்கன்னா 3.5 இன்ச். இப்போ ஆர்ம் ஹோல், பேக் ஆர்ம் ஹோல் வந்து நமக்கு 8.5 இன்ச்சா. ஸோ அதுலேருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி 7.5 வச்சுட்டு பக்கத்தில் சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அவ்வளோதான். ஸ்லீவும் முடிஞ்சிருச்சு. நம்ம ஈஸியாக ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ வச்சு பாருங்கள் 8.5 வரும். ஸோ 8.5 வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஸ்லீவ் வந்து நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம். கட் பண்ணி எடுத்துடலாம். இவங்க வந்து இது ஸ்லீவுக்கு வந்து லைனிங் கேட்கல. ஸோ அதனால் மெயின் ஃபேப்ரிக்லேயே போட்டு வெட்டியாச்சு. லைனிங் வேணும் அப்படின்னா நீங்கள் லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே நீங்கள் வந்து ஃபேப்ரிக்கில் போட்டு கட் பண்ணி எடுத்துடணும். அப்படி இல்லை எனக்கு லைனிங் வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி டேரெக்டாக ஃபேப்ரிக்லேயே கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நாட்ச் போடணுமோ அங்கெல்லாம் நாட்ச் போட்டுக்கோங்க. எங்கெல்லாம் நம்ம மடித்து தைக்கிறோமோ அங்கெல்லாம் நம்ம நாட்ச் போட்டுக்குவோம். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு குர்த்தி வந்து ஃபுல் கட்டிங் முடிச்சாச்சு. நெக் மட்டும் கேன்வாஸ் போட்டால் கட்டிங் பார்ட் டன். ஓகே. ஸோ இப்போ வந்து கவர் தட்டு எடுக்கிறோம். ஸ்லீவுக்கும் லைட்டாக சும்மா லைட்டாக உள்ளே வந்து கொஞ்சம் கர்வாக வெட்டினீங்க அப்படின்னா அதான் கவர் தட்டு. ஓகே. ஸோ அவ்வளோதான். அங்கே வந்து கவர் தட்டு அப்படின்றதுக்கான ஒரு அடையாளத்துக்காக ஒரு நாட்ச் போட்டுக்கிறோம். ஓகே. ஸோ அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேன்வாஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கேன்வாஸை டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. டபுள் ஃபோல்ட் பண்ணிட்டு நெக்கோட லென்த் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து 5 கேட்டிருக்காங்க, பேக் வந்து 6 இன்ச் கேட்டிருக்காங்க.
ஸோ 5 அப்படின்னா நம்ம வந்து 1/2 இன்ச் சேர்த்து வைப்போம். ஏன்னா ஷோல்டர் பிடிக்கணும் இல்லையா? ஸோ அதனால் 5 அப்படின்றப்போ கீழே வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு விட்டுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பேக் நெக் வந்து 6 கேட்டிருக்காங்க. ஸோ 6.5 இன்ச்சுட்டு நெக்கோட டெப்த் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச். ஓகேவா? ஸோ வச்சுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன நெக் வேணுமோ அதை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது பேக் நெக் அப்படின்றதுனால நார்மல் யூ தான் போடுறாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு நெக் கூட ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பேக் நெக் முடிஞ்சு ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் 5.5 இன்ச் வச்சுட்டு கீழே வந்து ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா. ஓகேவா? வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ 5.5 வச்சுட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நெக்கோட டெப்த் வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அது போட்டுக்கலாம். இவங்க வந்து பானைக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் பானைக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ பான்றப்போ இப்போ நீங்கள் அதை அப்படியே கட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பாவாக இருக்காது. ஒரு மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி அது நல்லா இருக்காது. ஸோ அப்படின்னா லைட்டாக வந்து அந்த நெக் உள்ளே வரணும். கொஞ்சம் அந்த வந்து விரிஞ்சு வரணும். ஸோ அதனால் லைட்டாக வந்து உள்ளே ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் கொடுத்து வந்து ட்ரா பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ கட்டிங் முடிஞ்சிருச்சு. கேன்வாஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அதே மாதிரி நம்ம குர்த்தி டாப்பே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கட்டிங் பண்ணி முடித்தாச்சு. ஸோ இவ்வளோ தான் குர்த்தி கட்டிங். அடுத்து வந்து நம்ம ஸ்டிச்சிங் பார்ட் போகலாம். ஸோ நம்ம கட்டிங் பார்ட் முடிஞ்சு. ஸோ ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே ரொம்ப ஈஸி தான். ரொம்ப கஷ்டம் கிடையாது. ரொம்பவே ஈஸியான மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேன்வாஸை வந்து அயர்ன் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக வந்து லைனிங்லேயும் ப்ளேஸ் பண்ணி அயர்ன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா தனியாக லைனிங்கில் கேன்வாஸ் வச்சு அயர்ன் பண்ணிவிட்டு கேன்வாஸை தனியாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம டாப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். 2 மெத்தட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்லீவை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே வந்து பாட்டமை வந்து ஒரு டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கேன்வாஸை வந்து பார்த்திங்கன்னா லைனிங்லேயே ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரண்ட் நெக் கேன்வாஸை ஃப்ரண்ட் பீஸ் லைனிங்கில் ப்ளேஸ் பண்ணிக்கணும். இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அதை கரெக்டாக பார்த்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் கவர் தட் எடுத்திருப்போம். ஸோ அந்த கவர் தட் போட்டிருக்க நாட்ச் வச்சு ஃப்ரண்ட் கேன்வாஸை ஃப்ரண்ட் லைனிங் பீஸ் மேலே வச்சு ஸ்டிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாட்டம் வந்து இப்போ நான் ஸ்டிச் பண்ண மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் இதே ப்ராசஸ் தான் நம்ம பேக் சைடுக்கும் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ஃப்ரண்ட் பீஸ் மேலே வந்து நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கை வந்து ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த பானைக்கு வந்து நம்ம கீழே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அது ராங் சைடு வந்து மிஷினை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ரைட் சைடு வந்து உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு ரைட் சைடு மேலே லைனிங்கை ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஷேப் கொடுத்துருக்கோம் இல்லையா? அந்த ஷேப் மேலேயே தான் ஓரமாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். ஓகேங்களா? 1/4 இன்ச் 1/2 இன்ச் அதெல்லாம் கிடையாது. அந்த கேன்வாஸ் முடிகிற இடத்துட்ட ஒரு ஸ்டிச். ஓகேவா? ஓர தையல். ஓகேங்களா? ஸோ சென்டர் வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா சென்டரில் ஒரு பின் பண்ணி செக்யூர் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா
சென்டர் வந்து அவுட் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம பானைக்கு தான் வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ ரொம்ப டெலிகேட்டடான ஒரு நெக் எதுவும் கிடையாது, அதனால் ஈஸி தான். ஸோ இதை கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த கார்னர் கர்வ் இந்த மாதிரிலாம் வர இடத்துல நம்ம நாச் பண்ணிடணும். ஓகே, ஸோ இப்போ அதை அப்படியே வந்து அந்த லைனிங்கை பின்பக்கமாக திருப்பிட்டு நம்ம நெக்கை வந்து திருப்பி ஓரத்தையல் ஓரமாக அந்த எட்ஜில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ நல்லா வந்து லூஸ் இல்லாமல் திருப்பிட்டு நெக்கோட எட்ஜில் வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ வெறும் சிங்கிள் ஸ்டிச்சோடு விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது, நீட்டாக இருக்காது. ஸோ பக்கத்தில் வந்து ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் லைன் போட்டுக்குவோம். இப்போ நெக் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம லைனிங்கை வந்து ஃபுல்லாக அந்த ஆல் ஓவர் த ஃபேப்ரிக்கில் வந்துட்டு வச்சு ப்ளேஸ் பண்ணி தையல் போட்டுக்கணும். ஓகேங்களா? சென்டரை வந்து அவுட் பண்ணிடாதீங்க. பெட்டர் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா பின் போட்டு செக்யூர் பண்ணிடுங்க சென்டரை. ஸோ இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஓவரால் த ஃபேப்ரிக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி லைனிங்கை ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸ் ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து பேக்கையும் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா?
பேக் லைனிங்கை வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கோட அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷோல்டர்லேருந்து இந்த ஆர்ம் ஹோல் வரையும் நம்ம அட்டாச் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது அது ஓப்பனில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம சீல் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம கீழே இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த ஷோல்டர்ட்டையும் ஆர்ம் ஹோல்ட்டையும் ஸ்டிச் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இப்போ ஷோல்டர் அட்டாச் பண்ணுறது எப்படின்றது சொல்கிறேன். ஆக்சுவலாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஷார்ட்ஸாகவே. இது எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துகிட்டு வந்து பேக் பீஸ் மேலே வச்சுட்டு அந்த பேக் சைடில் இருக்க லைனிங்கை வந்து எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட் சைடில் ஓவர்லேப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓவர்லேப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். அவ்வளோதான். வேறு இது வந்து அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த கன்சீலாக இருக்கும். இல்லைனா அங்கே ஓவர்லாக் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி அந்த மெத்தட் நீங்கள் பண்ணிங்கனாலும் ஓகே தான். இல்லை அந்த இடத்த கன்சீல் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணுறது தான். பட் இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டிச் தெரியாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அந்த லைனிங்கை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம அந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து கரெக்டாக அந்த கார்னரில் ப்ளேஸ் ஆகிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச்சு. இதை வந்து நீங்கள் அப்படியே அந்த லைனிங்கை வந்து ஃபோல்ட் பண்ணியும் ஸ்டிச் பண்ணலாம். பட் சம்டைம்ஸ் அது வந்து அந்த எச்சு கம்மி சொல்லுவாங்க இல்லையா ஷோல்டர்கிட்ட, ஸோ அந்த மாதிரி வரும். அது வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைனிங்கை வந்து ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லைனிங்கை ஃபோல்டு பண்ணி அகெயின் அந்த ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லையா, அது மேலேயே ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஷோல்டரை இப்படி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஷோல்டரை திருப்பிட்டு நம்ம வந்து பேக் சைடில் பேக் நெக்கில் வந்துட்டு எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். ஓகேங்களா? எட்ஜில் போட்டிங்கனாலும் ஓகே தான். அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் தள்ளி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு 1/2 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ அது உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இப்போது நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து நார்மல் ப்ராசஸ் தான். திரும்ப அதையே சொன்னால் உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ நான் ஃபுல்லாகவே வந்து மியூசிக் போட்டுக்கிறேன். பெட்டர் நீங்கள் பிகினராக இருக்கும் போது சென்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லை உங்களுக்கு தைக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக கார்னரில் வந்து வச்சே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ சைடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லீவ் வந்து 10.5, ஸோ அதனால் 5.25 வச்சு சைடில் வந்து பிடிச்சிக்கோங்க. நம்ம என்ன மெஷர்மெண்ட் வச்சுருக்கோமோ அங்கெல்லாம் நம்ம செக்கா பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சைடில் வந்துட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாக்டான அளவுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அந்த ஹிப்புக்கிட்ட போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே ஒரு டபுள் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே திருப்பி ஒரு 1/4 இன்ச்சில் வந்துட்டு பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ 2 சைடும் இதே மாதிரி தான் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம 2 சைடும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழே வந்து ஸ்லிட் ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம
எந்த அளவுக்கு நான் மடிக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த அளவு மடித்தாலே கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம அந்தளவுக்கு தான் அங்கே ஃபேப்ரிக்கும் விட்டுருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓர தையல் போட்டுட்டு ஆப்போசிட் சைடும் வந்து ஓர தையல் போட்டுட்டு அகெயின் அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி இந்த சைட் கார்னரில் ஒரு ஸ்டிச் போட்டுக்குவோம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே புரியும். ஸோ 2 சைடுமே இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 சைடும் நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக் பார்ட்டோட பாட்டமாக தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஹைட்டை நம்ம அளவாக வச்சுட்டு தான் ஃப்ரண்ட்டை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி அடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேக் பீஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைட் கார்னரில் ஒரு ஸ்டிச்சு. ஓகேங்களா? ஸோ இதை ஈவன் பண்ணி வச்சுட்டு ஃப்ரண்ட் சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ பேக்கை விட ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறனால நான் வந்து லைட்டாக வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். ட்ரிம் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஈவனாக கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு பேக்கை ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டை ஸ்டிச் பண்ணணும்னு சொல்கிறது. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. ஸ்டிச்சிங் பார்ட் அவ்வளோதான். நம்ம டாப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு ஈஸி மெத்தடில் எப்படி கட் பண்ணி எப்படி வந்து ஒரு குர்த்தி வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன சைஸுக்கு வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே ஒரு ஈஸியான மெத்தடில் ஒரு குர்த்தி வந்து ப்ளெயின் குர்த்தி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பாய். ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட் லைக் திஸ். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன்.